ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த சாயப்பா உன்கிட்ட பேச ஓடோடி வந்தேன். நிச்சயமாக உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன் விருப்பம் சரியாக இருந்துச்சுன்னா அதை நான் எப்போதும் நிறைவேற்றி கொடுத்துருவேன். ஆனால் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும்போது அதன் மூலமாக நீ பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அது உனக்கு சவாலாக இருக்குன்ற சூழ்நிலை இருந்ததால் தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையை சரி செய்வதற்காக நீ கேட்டதை உன் கையில் கொடுக்காம நான் காலதாமதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வாய்ப்பை நீ பெறதான் போற. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் நிச்சயமா நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். நீயும் உனக்கான வாய்ப்பு உன் கைகளில் வந்து சேரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து தர இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமேன் செல்லமே. உன் நம்பிக்கை தோத்து போகும்படியும் பொய்யாகும்படியும் நான் ஒருபோதும் விடமாட்டேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருக்கேன்ற உண்மையை உனக்கு புரிய வைப்பேன். இனிமே நீ செய்ய போற எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடியும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் உன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்படியும் இந்த சாயப்பா உனக்காக வேலை செய்ய போறேன். இனிமே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக மாற்றி தர்றேன். என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உனக்கு நீ செய்ய போகும் காரியங்கள் எல்லாமே சிறப்பாய் நடந்து முடியும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்கிறேன் செல்லமே. இப்போது நீ எதை பற்றி யோசிக்காத, கவலைப்படாத, மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நானே தருவேன்னு நீ இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ செய்த எல்லா முயற்சிகளும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும்படி நான் பார்த்துக்கிட்டேன். இன்னையை விட நாளைய நாள் இன்னும் உனக்கு சிறப்பான நாளாக மாறப்போகுது. உன் மனசு முழுக்க நீ நம்பிக்கையை வச்சாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. எப்போது மனசுல நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட காரியத்தை தொடங்கு. உன் பக்கத்திலேயே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரேன். உனக்கு துரோகம் செஞ்சவனும் எல்லாருக்கும் கெடுதல் செய்கிறவனும் பொய் சொல்றவனும் நடிக்கிறவனும் நல்லபடியா இருக்கிறானே, உண்மையா நேர்மையா வாழக்கூடிய நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறேனேன்னு உன் மனசுல வலியும் வேதனையும் இருப்பது எனக்கு தெரியும். மற்றவங்க தப்பு செஞ்சவங்க, தீங்கு செஞ்சவங்க, துரோகம் செஞ்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா அது தற்காலிகம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையை அனுபவிப்பதை நீ பார்க்க தானே போற. விதியின் சக்கரம் மெதுவாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது கண்டிப்பாக சுற்றி தப்பு செஞ்சவனுக்குரிய தண்டனை கிடைச்சே தீரும். கொஞ்சம் நீ அமைதியாரு. யாரை பார்த்தும் எதை பார்த்தும் நீ கோபப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய புண்ணியமும் நீ செய்த நல்ல செயல்களும் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். அவன் செஞ்ச தப்புக்கும் அவனுடைய கர்மாவைக்கும் அவன் கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிப்பான். உனக்கு துணையாக உன் பக்கம் உனக்கு ஆதரவாக இருக்கும் இந்த சாயப்பா உனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்காம விட்டு வைக்க மாட்டேன். அடுத்தவனை பழி வாங்குறதும் அடுத்தவனுக்கு தண்டனை கொடுப்பதும் உன் வேலை இல்லையல்லவா. யாருக்கு யார் துரோகம் பண்ணி இருந்தாலும் அவங்க செஞ்ச கர்மமே அவர்களை தண்டிக்கும். அதனால உனக்கு எதிராக வேலை செஞ்சவனையும் உனக்கு எதிராக தீங்கு செஞ்சவனையும் நினச்சி நீ கவலைப்படாத. நீ வெளியே சிரிச்சாலும் உன் மனசில் என்ன குறை இருக்கு, என்ன கவலை இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் சிரிப்புக்கு பின்னால் நீ சுமந்து கொண்டிருக்க வலியையும் துயரத்தையும் போக்கி உன்னை உயர்த்துவதற்காகவே இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். யார் என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேணாம். உன் மன வலியை உணர்ந்த இந்த சாயப்பா என் கரம் கொண்டு உன்னை தாங்கி காப்பாற்றத்தான் ஓடோடி வந்தேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க பயத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கண்களில் நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முன்னேறி போகும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த பலன்கள் தாமதமாய் வந்தாலும் அது பெருசாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க போகுது. உண்மையிலேயே நீ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்க. உன் தோளில் கை வச்சு உன்னை வழிநடத்தும் இந்த சாயப்பா நானே
உன் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படியும் நீ செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட அமைதியா மலர்ந்து வளமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் செய்ய போறேன். உன்னை சுத்தி இருக்கிற சில பேர் முகத்துல சிரிப்பை காட்டிக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசினாலும் மனசுக்குள்ள வேஷம் போட்டு பொய்யா நடிக்கிறவங்களா தான் இருக்காங்க. யார் எப்படி நடிச்சாலும் நீ ஏமாந்து போகாதே. நீ அப்பாவி பிள்ளையாக இருப்பதால யார் என்ன சொன்னாலும் நம்பிடுற. ஆனா அது உன் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ மன தூய்மையோட இருப்பது தானே அதற்கு காரணம். நீ நல்ல பிள்ளையாக இருப்பதால எல்லாரையும் நல்லவங்க நம்பினதெல்லாம் போதும், நினைச்சதெல்லாம் போதும். இனிமேலாவது உன் மனசு சொல்லக்கூடிய எச்சரிக்கை வார்த்தைகளை கேளு. யாரிடமும் பழகும்போது பேசும்போது எதையும் சொல்லும்போது கவனமாக இருந்தாலே அந்த உணர்ச்சி உன்னை தவறாம காப்பாற்றும். இந்த உலகம் எப்பவுமே உன்னை பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் உன் நேர்மையையும் உண்மையையும் கூட பலவீனம்னு நினைப்பாங்க. ஆனா நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. மேல மலையின் உச்சியிலிருந்து கீழே வழிந்து ஓடக்கூடிய தண்ணீர் போல தூய்மையாக வாழக்கூடிய உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ மனசளவுல யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் கெடுதல் நினைக்கல. அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பலம் தானே. பயங்கிறது வெளியில் இல்லை, அது உன் உள்ளத்தில் தோன்றும் ஒரு நிழல் தான். அந்த நிழலை ஒளி போல கரைத்து உனக்கு வெளிச்சமாக நான் கொடுக்க போறேன். என் திருவருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமில்லை. என்னை தஞ்சமடைந்த என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ விருப்பப்படும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ எங்கேயும் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த சாயப்பானா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. என் பாதத்தை தவிர வேறு எங்குமே போய் நீ தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன் முழு மனசையும் என்கிட்ட கொடுத்துரு. உன்னுடைய முழு கவலைகளையும் என் பாதத்தில் வச்சுட்டு உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். என் பாதம் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை விடாம காப்பாற்றும். உன் உயிர் எப்போதும் என் அருளின் நிழலில் பாதுகாப்பாக தானே இருக்கிறது. என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை கரையேற்றி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. உன்னை விட்டுட்டு போறவங்க உன் வாழ்க்கையின் உண்மை அல்ல. உன்னை தாங்கும் சக்தி, உன்னை நடத்தும் ஒளி நான் மட்டும்தான் உன்னை தாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் எப்போதும் நிரந்தரமா உன் கூடவே இருப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. மற்றவங்க உனக்கு நிழலாக இருந்து நல்லவங்க போல நடிச்சாலும் துரோகம் செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் பாதையில் ஒளியாக உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களையும் காயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உண்டு பண்ணுவேன். நீ என் மேல நிலையான நம்பிக்கையோடு இருந்தீனா உன் உள்ளத்தின் சக்தியாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன். உன்னை விட்டு யார் போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் தோளில் சுமை இருப்பது போல தோன்றினாலும் அதை நானே உன் கூட சேர்ந்து சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் தோளின் பாரத்தை, மனதின் சுமையை இறக்கி வச்சு உனக்கான நல்ல விஷயங்களை சுகமாக சந்தோஷமாக நான் நடத்தி கொடுக்குறேன். சாமி கும்பிடுறவங்க எல்லாருக்கும் கஷ்டம்தான் இருக்குது. சாமியவே நினைக்காதவன் கையெடுத்து கும்பிடாதவன்லாம் நல்லா சந்தோஷமாக வாழ்றதை போல ஒரு மாயையான பொய்யான பிம்பம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நீ நல்லா கவனித்து பார்த்தீன்னா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். சாமி இல்லைன்னு சொல்கிறவனும் நான் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்கிறவனும் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் தெய்வத்தை வணங்குறதுனால தான் வாழ்க்கையில் நல்லபடியாக நல்ல நிலைமையில வெற்றியின் உச்சத்தில் இருக்கிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ செல்லமே.